வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம். பல்வேறு இடங்களில் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகள் இயக்கப்படாததால் மக்கள் சிரமம். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பொது வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு இல்லை. அரசு பேருந்துகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வழக்கம் போல் இயக்கப்படுவதால் மக்கள் சிரமமின்றி பயணம். கோவை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி ஆகிய ஊர்களிலிருந்து கேரளாவிற்கு இயக்கப்படும் பேருந்து சேவை நிறுத்தம். இரு மாநிலங்களுக்கு இடையே பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி. திருச்சி திருவெரும்பூரில் பெல் நிறுவன ஊழியரை தடுத்து தகராறில் ஈடுபட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள். ஊழியரை அனுமதித்த போலீசாருடன் தொழிற்சங்க நிர்வாகிகள் கடும் வாக்குவாதம். புதுச்சேரியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் தொடங்கியது வேலை நிறுத்த போராட்டம். பந்த் காரணமாக ஆட்டோ, டெம்போ, தனியார் பேருந்துகள் ஓடாத நிலையில் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புதுச்சேரியில் போலீஸ் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகள் இயக்கம். பந்த் காரணமாக ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் கட்டாயம் பங்கேற்க கூடாது என புதுச்சேரி அரசு உத்தரவு. பணிக்கு வராதவர்களின் பெயர் பட்டியலை அனுப்பி வைக்க ஆணை. குஜராத் மாநிலம் வதோதரா அருகே பத்ரா பகுதியில் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் உடைந்து விபத்து. மஹிசாகர் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் திடீரென உடைந்ததால் அந்தரத்தில் தொங்கும் டேங்கர் லாரி. நெல்லையிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த வந்தே பாரத் ரயிலில் புகை மூட்டம். திண்டுக்கல்லில் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு ஏசியில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டதாக தகவல். கள ஆய்வு மேற்கொள்ள திருவாரூர் புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவது ஒரு சதி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோயிலை கண்டாலே திமுகவினருக்கு கண்கள் உறுத்துவதாக விமர்சனம். அறநிலைத்துறையில பணம் இருந்தது, ஒதுக்க முடியல. நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். பாரதி ராஜாவின் கள்ளுக்குள் ஈரம் பட நடிகை அருணாவின் நீலாங்கரை வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான புகாரில் அருணாவின் வீட்டில் சோதனை நடைபெறுவதாக தகவல்.
மதுரை வாடிப்பட்டியில் மது போதையில் பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்களை தாக்கிய இளைஞர்கள். இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் இளைஞர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னை மணலி புதுநகர் அருகே 5 வயது சிறுமி கடத்தல் விவகாரம். தலைமறைவாக இருந்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர். ஹஜ் பயணம் செல்ல வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு அறிவிப்பு. நாகூர் நாகநாதர் கோவிலில் ஆணி தேரோட்டம் கோலாகலம். ஆரூரா தியாகேசா என பக்தி முழக்கம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. பிரேசில் சென்ற பிரதமர் மோடிக்கு அல்வோராடா மாளிகையில் 114 குதிரைகளுடன் பிரம்மாண்ட வரவேற்பு. அரண்மனை வாசலில் வந்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்த பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா. பிரதமர் மோடி பிரேசில் அதிபர் தலைமையில் பிரதிநிதிகள் மட்ட பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா பிரேசில் இருதரப்பு வர்த்தகத்தை 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு. பிரேசில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடிக்கு பிரேசிலின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. பிரேசில் அதிபர் லூலா பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்க பொருளாதாரத்தை சீரழிக்கவே பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கனமழை காரணமாக சித்ரகுட் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நீர்வீழ்ச்சியின் இயற்கை அழகையும் புத்துணர்ச்சியூட்டும் சூழலையும் அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம். இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றியடைந்த நிலையில் ஏவுகணை விரைவில் கடற்படையில் இணைப்பு. சூரத்தில் தேனீக்கள் சூழ்ந்ததால் தாமதமாக புறப்பட்டு சென்ற இண்டிகோ விமானம். 1 மணி நேர தாமதத்தால் பயணிகள் கடும் அவதி. ஒடிசாவில் ரயில் செல்லும் போது தண்டவாளத்தில் படுத்துக்கொண்டு வீடியோ எடுத்த சிறுவர்கள். வீடியோ வைரலான நிலையில் உயிரை பணயம் வைத்து ரீல்ஸ் எடுத்த 3 சிறுவர்கள் கைது. கேரள மாநிலம் கண்ணூர் பல்கலைக்கழக எஸ்எஃப்ஐ அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் வெடித்த வன்முறை. தண்ணீரை பீச்சடித்து விரட்டியடித்ததோடு போராட்டக்காரர்களை கைது செய்த போலீசார்.
ஏமன் நாட்டவரை கொலை செய்த வழக்கில் சிக்கி கேரள மாநில செவிலியர். வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்ற ஏமன் அரசு உத்தரவு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரிப்பு. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். அமெரிக்காவின் டெக்சாஸை தொடர்ந்து அண்டை மாகாணமான நியூ மெக்சிகோவை புரட்டி போடும் கனமழை. ரூடோசோ மலைப்பகுதியில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடு. Oh my gosh. Oh my god. Oh my god. Oh my god, dude. Oh gosh, y'all look. Oh no. Oh no. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த குழந்தையை காப்பாற்ற போராடும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். நெஞ்சை உலுக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். விண்வெளிக்கு அஸ்தியை கொண்டு சென்ற விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பசிபிக் கடலில் விழுந்து நொறுங்கியது. டெக்சாஸை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெர்மன் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று விண்வெளிக்கு 166 பேரின் அஸ்தியை கொண்டு சென்ற திட்டம் தோல்வி. சீனாவின் தியாங்யாங் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு 6 டன் பொருட்களை எடுத்து சென்ற சரக்கு விண்கலம். சரக்கு விண்கலத்திலிருந்து பொருட்களை விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு இருக்கும் வீரர் எடுத்து செல்லும் காட்சி வெளியீடு. இன்டர்நெட் இல்லாமல் சாட் செய்யும் பிட் சாட் என்ற புதிய செயலியை அறிமுகம் செய்துள்ளார் ட்விட்டர் இணை நிறுவனரான ஜாக் டேசி. ப்ளூடூத் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிட் சாட் மூலம் மெசேஜ் அனுப்பும் வகையில் புதிய செயலி வடிவமைப்பு. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயலாக்க அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சபிகா நியமனம். 30 ஆண்டுகளாக ஆப்பிளில் பணியாற்றி வரும் நிலையில் தலைமை பொறுப்பு. உலக கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் 5வது இடத்திலிருந்து 12வது இடத்திற்கு தள்ளப்பட்டார் பில்கேட்ஸ். பல பில்லியன் டாலர்களை நன்கொடையாக வழங்கியதால் 30% வரை குறைந்த சொத்து மதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. 1 கிராம் 9,000 ரூபாய்க்கும் 1 சவரன் 72,000 ரூபாய்க்கும் விற்பனை.